அனுமார் கைக்குழந்தையா விளையாடிட்டு இருக்கும்போது சூரியனை பார்த்துட்டாராம். அது ஒரு பழம்னு நினைச்சுட்டாராம். நினைச்சு அதை படிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டார்னு வானத்துல பறந்துட்டாராம். அந்த நேரத்தை பார்த்து ராகுவும் என்ன செஞ்சாராம், கிரகண காலத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூரியனை பிடிக்க நகர்ந்துட்டு இருந்தாராம். அனுமார் வேகத்துக்கு ராகுவால ஈடு கொடுக்க முடியலையாம். தோத்து போயிட்டாராம் ராகு. அதனால ராகு பகவான் அனுமாருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாராம். தனக்கு பிடிச்ச தானியமான உளுந்தால உணவு பண்டம் தயாரிச்சு யார் அனுமனை வணங்கினாலும் அவரை எந்த காலத்திலும் நான் பிடிக்க மாட்டேன், தோஷம்லாம் கிடையாது, எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுமருக்கு தெரிவிச்சாங்களாம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், வடை தயார் பண்ணி அதை மாலையாக்கி அனுமாருக்கு படைக்கிறோம். அது ராகுவே சொல்லிட்டாராம். உணவு பண்டம் எப்படி இருக்கணும்னு சொன்னாராம், என்ன மாதிரி வளைஞ்சு இருக்கணும்னு சொன்னாராம். அதனால என்ன செய்யறோம், வடை பண்ணி நம்ம மாலையாக்கி வளைஞ்சு அப்படியே அனுமாருக்கு நம்ம கொடுக்குறோம். ராகு பகவானே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி செஞ்சா நான் யாரையும் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. வட இந்தியாவில் என்ன செய்வாங்களாம், ஜாங்கிரியா செஞ்சு, அதுவும் உளுந்து தானே, ஜாங்கிரியா செஞ்சு படைப்பாங்களாம். ஓகே, நம்மளும் ஆஞ்சநேயரை நினைச்சு வடை செய்யும் போதெல்லாம் நேரித